Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.4ல question number 23 வாங்க क्वेश्चन குள்ள போலாம். Prove that tan pi by 4 plus theta tan 3 by 4 plus theta equal to -1. So இதுவும் பாத்தீங்க அப்படினா LHS equal to RHS னு prove பண்ணனும். So first நம்ம given LHSல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். So LHS which is equal to tan pi by 4 plus theta tan 3 pi by 4 plus theta இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. Actually pi by 4 அப்படினா என்னன்னு பார்த்தோம் அப்படினா 180 divided by 4 ன்னு அர்த்தம் இல்லீங்களா? சோ அப்ப என்ன வரும் நமக்கு 45 ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 3 pi by 4 னா 3 into 180 divided by 4. So 3 1 times இது 45 times. So 3 into 45 னும்போது நமக்கு 135 ன்னு வரும். ஓகேவா? சோ இப்போ பார்த்தோம் அப்படினா இதுக்கு பதிலா நான் அப்படி தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ tan 45 plus theta tan 135 plus theta. So tan 45 plus theta வந்து நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச வேல்யூஸ் அது அப்படியே வச்சுக்கலாம். ஆனா பட் tan 135 பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்பர்ன்றதுனால அது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். So tan 45 plus theta நான் இப்போ 135 எப்படி எழுதுறேன் அப்படின்னா 180 minus 45 ன்னு எழுதலாம் இல்லையா? So minus 45 plus theta. So இப்போ பாத்தீங்கன்னா 180 tan 180 னா எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூ வந்துரும். I mean tan 180 னும்போது நான் tan அத வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டா கன்சிடர் பண்ணி நான் tan னே எழுதிர முடியும். ஆனா இங்க ஒரு -45 தனியா இருக்கு இல்லையா? சோ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க ஒரு மைனஸ் காமனா வெளியில எடுத்துட்டு இந்த ரெண்டுத்தையும் பிராக்கெட்ல ஒண்ணா போட்டுக்கலாம். அப்போ tan 45 plus theta tan 180 நான் மைனஸ் காமனா வெளியில எடுத்துட்டேனா இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து பிராக்கெட்ல போட்டுக்கலாம். சோ 45 minus theta ன்னு ஆயிடும். சரிங்களா? இப்போ பாருங்க இது tan 180 minus theta மாதிரி இருக்கா? சோ 180 minus theta னா அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து sin and cosec மட்டும் தான் பாசிட்டிவ், மத்தது எல்லாமே நெகட்டிவ்ன்றதுனால நமக்கு tan 45 plus theta இங்க பாத்தீங்கன்னா இது மைனஸ்ல வரும். இது tan 180 சோ நம்ம இதுல வந்து சேஞ்ச் பண்ணவே வேண்டாம், அப்படியே எழுதிக்கலாம். சோ tan 45 minus theta ன்னு எழுதணும். சரிங்களா? சோ இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ராவா வந்து நிக்கும். அது வந்து நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணி தான் இல்ல ஒன்னு இத வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துக்கலாம். சோ இத ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்போ இங்க என்ன ஆயிடும்? tan 45 plus theta இருக்கு இங்க. இங்க பாத்தீங்கன்னா tan 45 minus theta. So இது பார்த்தோம்னா tan a plus b tan a minus b ஃபார்முலால இருக்கா? So ஃபார்முலாவை இதுல நம்ம யூஸ் பண்ண போறோம். So tan a plus b ஃபார்முலா பாத்தீங்கன்னா அந்த மைனஸ் எதுவும் பண்ண வேண்டாம். tan a அப்போ tan 45 plus tan theta divided by 1 minus tan 45 tan theta ன்னு வரும். அதே மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா tan 45 minus tan theta divided by 1 plus tan 45 tan theta ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம tan 45க்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? எல்லாத்துக்குமே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா tan 45 வந்து 1. ஸோ 1 plus tan theta divided by 1 minus tan theta வரும். ஏன்னா அகைன் கீழே பார்த்தீங்கன்னா tan 45 1ன்றதுனால இப்படி வந்துரும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அகைன் 1 minus tan theta divided by 1 plus 1 into tan theta is nothing but again a tan theta. சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும், அகைன் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ரிமைனிங் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா -1 மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட RHS. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.